ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் எபிரேயர் 12வது அதிகாரம் 16வது வசனத்திலிருந்து 29வது வசனம் வரையிலும் நாம் தியானிக்கப் போகிறோம். ஒருவனும் வேசி கள்ளனாகவும் ஒருவேளை போஜனத்துக்காக தன் சேஷ்டபுத்திர பாகத்தை விற்று போட்ட ஏசாவைப் போல சீர்கெட்டவனாகவும் இராதபடிக்கும் எச்சரிக்கையாயிருங்கள். ஏனென்றால் பிற்பாடு அவன் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்து கொள்ள விரும்பியும் ஆகாதவன் என்று தள்ளப்பட்டதை அறிவீர்கள். அவன் கண்ணீர் விட்டு கவலையோடு தேடியும் மனமாறுதலை காணாமற் போனான் என்று சொல்லி இங்கே ஏசாவை குறித்து நமக்கொரு எச்சரிப்பை எபிரேய ஆக்கியோன் கொடுத்துவிட்டு பழைய உடன்படிக்கை எப்படி இருந்தது, புதிய உடன்படிக்கையிலே ஒரு தனிப்பட்ட மனிதன் மேலே ஆண்டவர் எத்தனை கரிசனை உடையவராக இருக்கிறார், எப்படிப்பட்ட ஒரு ஆறுதலை கொடுக்கிறார் என்கிறதை சொல்லி இந்த அதிகாரத்தை எபிரேய ஆக்கியோன் முடிக்கிறார். ஏசா அவனுக்கு தேவனுடைய விசேஷித்த ஆசீர்வாதங்கள் அவனுடைய பிறப்பின் நிமித்தமாக கிடைத்தது. அன்றைக்கு முதல் பிறக்கிற குழந்தைகளுக்கு சேஷ்டபுத்திர பிள்ளையினுடைய ஆசீர்வாதம் இருக்கும். 7 சிறப்பான ஆசீர்வாதங்களை அவர்கள் பெற முடியும். அப்படிப்பட்ட பிறப்பிலே ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்ட ஏசா ஒரு வயிற்றினுடைய பசிக்காக அதை அலட்சியம் பண்ணி தன்னுடைய சகோதரனிடத்தில் விற்று போட்ட காரியத்தை இங்கே எடுத்து எபிரேய ஆக்கியோன் எழுதுகிறார். பசிச்சிருந்ததுன்னா அம்மாவிட்ட போய் கேட்டிருக்கலாம், கொஞ்சம் கூழ் இருந்தால் கொடுங்க, இல்லைன்னா எனக்கு சாப்பிட்றதுக்கு ஏதாவது கொடுங்கன்னு சொல்லி ஆண்டவருடைய விசேஷித்த ஆசீர்வாதத்தை தன்னுடைய வயிற்று பிழப்புக்காக விற்று போட்ட ஏசாவை போல நீங்கள் ஒருபோதும் இருந்துராதுங்க என்று சொல்லி இங்கே எபிரேய ஆக்கியோன் எச்சரிக்கிறார். இன்றைக்கும் நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவருடைய பிரசன்னத்துக்கு நாம் முதலிடம் கொடுக்கிறோமா, அல்லது நம்முடைய வயிற்றின் போஜனங்களுக்கும் நம்முடைய சரீரப்பிரகாரமான தேவைகளுக்கும் முக்கியத்துவம் கொடுத்து தேவ பிரசன்னத்தை தள்ளி விடுகிறோமா என்று சொல்லி நாம் ஆராய்ந்து பார்க்கிறதற்கு நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். நம்ம ஒருவேளை ஆண்டவருடைய பிரசன்னத்துக்கு முதலிடம் கொடுக்காமல் முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடாமல் உலகத்தின் காரியங்களுக்கு மாத்திரமே முக்கியத்துவம் கொடுத்து ஆண்டவருடைய பிரசன்னத்தையும் அவருடைய வாக்குத்தத்தங்களையும் அவருடைய வழிநடத்துதல்களையும் நாம் அலட்சியம் பண்ணுவோம் என்று சொன்னால், ஒருவேளை நாமும் பின்னாட்களில் ஒருவேளை ஆண்டவரால் தள்ளிவிடப்பட்டு விட்டோம் என்று சொன்னால், கவலையோட கண்ணீரோடு நம்ம தேடினா கூட மனமாறுதலை காண முடியாத ஒரு சூழ்நிலைக்கு நம்ம போய்விடலாம். ஆகவே ஒரு எச்சரிக்கை உள்ள ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும் என்று சொல்லி இங்கே எபிரேய ஆக்கியோன் எச்சரிக்கிறதை பார்க்கிறோம். அடுத்தபடியாக பழைய உடன்படிக்கையினுடைய ஒரு பயத்தை குறித்து அங்கே சொல்லுகிறார். அன்றியும் தொடக்கூடியதும் அக்கினி பற்றி எரிகிறதுமான மலையினிடத்திற்கும் மந்தாரம் இருள் பெருங்காற்று ஆகிய இவைகளிடத்திற்கும் எக்கால முழக்கத்திடத்திற்கும் வார்த்தைகளுடைய சத்தத்தினிடத்திற்கும் நீங்கள் வந்து சேரவில்லை என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். யாத்ராகமம் 19வது அதிகாரம் 12வது வசனத்திலே அங்கே மோசையினால் நியாயப்பிரமாணம் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டது, பழைய உடன்படிக்கை அங்கே ஏற்படுத்தப்பட்டது. அப்படிப்பட்ட அந்த சூழ்நிலையின் மத்தியிலே ஆண்டவர் மலையிலே அவர் இறங்கி வருகிற பொழுது அங்கே அக்கினி பற்றி எரிகிறதுமான அந்த மலை, மந்தாரம், இருள், பெருங்காற்று ஆகிய இவைகளை எல்லாவற்றையும் ஜனங்கள் பார்த்தார்கள். எக்கால முழக்கத்தினிடத்திற்கும் வார்த்தைகளுடைய சத்தத்தினிடத்திற்கும் நீங்கள் வந்து சேரவில்லை. ஆண்டவர் பேசுகிற சத்தம் அந்த நாட்களிலே ஜனங்கள், ஆண்டவர் நீங்கள் எங்ககிட்ட பேச வேண்டாம், மோசே எங்கள்கிட்ட பேசணும்னு சொல்லுகிற அளவிற்கு அத்தனை பயம் நிறைந்ததாக இருந்தது. அந்த சத்தத்தை கேட்டவர்கள் பின்னும் தங்களுக்கு வார்த்தை சொல்லப்படாதபடிக்கு வேண்டிக் கொண்டார்கள் என்று பார்க்கிறோம். ஏனெனில் ஒரு மிருகமாயிலும் மலையை தொட்டால் அது கல்லெறியுண்டு அல்லது அம்பினால் எய்யுண்டு சாக வேண்டும் என்று சொல்லப்பட்ட கட்டளையை சகிக்க மாட்டாதிருந்தார்கள். அத்தனை கடினமான ஒரு நியாயப்பிரமாணம், யாரும் கடைபிடிக்க முடியாத முழுமையாக கடைபிடிக்க முடியாத ஒரு காரியமாக அது இருந்தது. மோசையே சொல்கிறாரு, நான் மிகவும் பயந்து நடுங்குகிறேன் என்று சொல்லத்தக்கதாக அந்த காட்சி அவ்வளவு பயங்கரமாக இருந்தது. பூமியை அசைய பண்ணுகிற அளவிற்கு அத்தனை பயங்கரமாக ஆண்டவர் அவர்களுக்கு பழைய உடன்படிக்கையை கொடுக்கும் பொழுது
அந்த காரியங்கள் ஜனங்கள் பார்க்க முடியாத அளவிற்கு, கேட்க முடியாத அளவிற்கு பயந்து நடுங்கினார்கள். மோசேயே நான் பயந்து நடுங்குகிறேன் என்று சொல்லுகிற அளவிற்கு இருந்தது. ஆனால் இன்றைக்கி ஒவ்வொரு தனிப்பட்ட விசுவாசிக்கும் எவ்வளோ பெரிய ஒரு பாதுகாப்பை, பராமரிப்பை கொடுத்துருக்கிறாரு. இன்றைக்கு ஒருவேளை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு அவரை பின்பற்றி வாழ ஆரம்பித்தோன்னு சொன்னால் உலகம் நமக்கு பாத்திரமாக இருக்காது. உலகத்தில் எல்லாரும் நம்ம வெறுத்து ஒதுக்குகிற ஒரு நிலைமைக்கு வந்துடலாம். நம்ம தனிமையில் இருக்கிறோமோன்னு சொல்லி புலம்புகிற சூழ்நிலைகளின் மத்தியில் இந்த வசனங்களை படித்து பார்த்தால் நம்முடைய இருதயத்தை தேவ பிரசன்னம் நிறைக்கும். தேவன் நம்மோடு கூட இருந்து நம்மை ஒரு பெரிய சேனையாக மாற்றி வைத்திருக்கிறதை நாம் உணர்ந்து கொள்ள முடியும். அதைத்தான் இங்கே கீழே எழுதுகிறார். நீங்களோ சீயோன் மலையின் இடத்திற்கும் ஜீவனுள்ள தேவனுடைய நகரமாகிய பரம எருசலேமின் இடத்திற்கும். இங்கே நிழல் உருவமாக காணப்படுகிற சீயோன் மலை ஜீவனுள்ள தேவனுடைய நகரம் என்று சொன்னால் அது எருசலேம், பரம எருசலேம், புதிய எருசலேம் என்றெல்லாம் பார்க்கிறோமே. இங்கே இஸ்ரவேல் தேசத்திலே எருசலேம் அவர்களுக்கு தலைநகராக காணப்படுகிறது. தாவீது தான் எபூசியர்களிடத்திலிருந்து அந்த பட்டணத்தை பிடித்து எருசலேமை தனக்கு தலைநகராக மாற்றிக்கொண்டான். அங்கே இருக்கக்கூடிய சீயோன் மலையில் தான் சாலமோன் ஆண்டவருக்கென்று ஆலயத்தை கட்டினான். அந்த ஆலயத்தில் தான் ஆண்டவர் இறங்கி வருகிறார் என்கிற ஒரு மகா பரிசுத்த ஸ்தலத்தை உண்டாக்கி அங்கே உடன்படிக்கை பெட்டி இருந்தது. மகா பிரதான ஆசாரியன் ஒரு முறை, வருஷத்துக்கு ஒரு முறை உள்ளே போய் தேவ பிரசன்னத்தை அவன் அனுபவிக்கிறவனாக, தனக்காகவும் ஜனங்களுக்காகவும் வேண்டுதல் செய்கிறவனாக இருந்தான். ஆனால் நீங்களோ உண்மையான சீயோன் மலையினிடத்திற்கும், அதாவது தேவ பிரசன்னம் நிறைந்த ஒரு இடத்துக்கு நீங்கள் வந்து சேர்ந்திருக்கிறீங்க. ஜீவனுள்ள தேவனுடைய நகரமாகிய பரம எருசலேமின் இடத்திற்கும், அதாவது பரலோக அந்த ஆலயத்தில் வாசம் பண்ணுகிற என் ஆண்டவருடைய பக்கத்தில் தேவ பிரசன்னத்தை ஒவ்வொரு நாளும், அதாவது நான் எப்பொழுதும் வந்தடையத்தக்க கண்மலையாய் இரும் என்று தாவீது ஜெபிக்கிறானே, எப்பொழுதும் தேவ பிரசன்னத்தை அனுபவிக்கிற ஒரு பாக்கியத்தை பெற்ற சந்ததி என்று சொல்லி முதல்ல சொல்லுகிறார். இரண்டாவது, 1000-10,000 தேவ தூதர்கள் இடத்திற்கு தனிமையாக தானே இருக்கிற ஆண்டவரே, எல்லாரும் இருக்கிறாங்களே, யாருமே உதவி செய்யறதுக்கு இல்லையா? ஆண்டவர் சொல்லுகிறார், பரமசேனை உனக்கு இருக்கிறது. நீ 1000-10,000 தேவ தூதர்கள் இடத்துல கொண்டு வந்து புதிய உடன்படிக்கைக்காக பங்குள்ளவர்களாக மாற்றப்பட்ட நீங்கள், இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால கழுவப்பட்டு அவருடைய அந்த மீட்பின் திட்டத்தை விசுவாசிக்கிற நீங்கள் 1000-10,000 தேவதூதர்கள் இடத்திற்கு வந்து சேர்ந்திருக்கிறீங்க. பரலோகத்தில் பேர் எழுதியிருக்கிற முதற் பேரானவர்களின் சர்வ சங்கமாகிய சபையின் இடத்திற்கும், இன்றைக்கு பரலோகத்தில் பரிசுத்தவான்களுடைய பெயர்லாம் எழுதியிருக்கிற அந்த சர்வ சங்கமாகிய சபையின் இடத்துல நீங்கள் இணைக்கப்பட்டுட்டீங்க. யாவருக்கும் நியாயாதிபதியாகிய தேவனிடத்திற்கும், இந்த உலகம் முழுவதையும் நியாயம் தீர்க்க போகிற தேவாதி தேவன் நம்முடைய பரலோக தகப்பன், அவரிடத்தில் வந்து சேர்ந்திருக்கிறீங்க. பூரணராக்கப்பட்ட நீதிமான்களுடைய ஆவிகளின் இடத்திற்கும், இன்றைக்கு மரித்து போன பழைய பரிசுத்தவான்கள் இருக்கிறார்களே, மேகம் போன்ற திரளான சாட்சிகள் வேத புத்தகத்தில் எங்க புரட்டினாலும் விசுவாச ஓட்டத்தை வெற்றிகரமாக முடித்த அநேகரை நாம் பார்க்க முடிகிறதே. அந்த நிலைமையில் இருக்கக்கூடிய நீதிமான்களுடைய ஆவிகளின் இடத்திற்கும், புதிய உடன்படிக்கையின் மத்தியஸ்தராகிய இயேசுவின் இடத்திற்கும், இன்றைக்கு நமக்காக புது உடன்படிக்கையை கொடுத்து, இன்றைக்கு அவருடைய இரத்தத்தினாலே நமக்கு ஒரு மீட்பின் திட்டத்தை உண்டாக்கி, நமக்காக அவரே பலிபீடமாக, அவரே நமக்காக பலிபொருளாக, அவரே நமக்காக பலி செலுத்துகிற ஆசாரியனாக, அவரே இன்றும் நமக்காக பரிந்து பேசுகிற ஒரு பிரதான ஆசாரியனாக, மகா பிரதான ஆசாரியனாக இருக்கிறாரே, அவரிடத்தில் வந்து சேர்ந்திருக்கிறீர்கள் என்று சொல்லுகிறார். ஆபேலினுடைய இரத்தம் பேசினதை பார்க்கிலும் நன்மையானவைகளை பேசுகிற இரத்தமாகிய தெளிக்கப்படும் இரத்தத்தின் இடத்திற்கும் வந்து சேர்ந்தீர்கள். ஆபேலினுடைய இரத்தம், அது என்னை என் சகோதரன் என்னை பழி வாங்கிவிட்டான், எத்தனை நாட்கள் அந்த காரியங்களுக்காக பழி வாங்காது இருப்பீர். இன்றைக்கும் வெளிப்படுத்தின விசேஷத்தில் யோவான் கண்ட தரிசனத்தில் அநேக இரத்த சாட்சிகள் முறையிடுகிற காரியங்கள் அதுதான். எதுவரைக்கும் ஜனங்களிடத்தில் நீங்கள் நியாயம் தீர்க்காது இருப்பீங்க. ஆனால் இயேசு கிறிஸ்து மரிக்கும் போதும் இங்கே இருக்கக்கூடிய ஜனங்களுக்காக பரிந்து பேசினார். பிதாவே, இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்க
இருக்கிறார்கள் என்று ஜெபித்த இயேசு கிறிஸ்து இன்றைக்கும் பிதாவின் சன்னிதானத்தில் தன்னுடைய கரங்களில் தன் சொந்த இரத்தத்தை ஏந்தினவராக நமக்காக இன்றும் நம்முடைய தவறுகளுக்காக நம்ம ஒருவேளை மீறுதல்களை செய்தோம் என்றால் அதற்காக நமக்காக வேண்டுதல் செய்கிறவராக பிதாவின் சன்னிதானத்தில் நிற்கிறார்கள். நன்மையானவைகளை பேசுகிற இரத்தமாகிய தெளிக்கப்படும் இரத்தத்தினிடத்திற்கும் வந்து சேர்ந்தீர்கள். பெரிய பராமரிப்பு. புதிய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களுக்கு, புதிய உடன்படிக்கையின் விசுவாசிகளுக்கு ஆண்டவர் வைத்திருக்கிறார். நீ தனியால் இல்லையா, உன்னோடு கூட ஒரு பரம சேனையை கூட இருக்கிறது. ஒரு நியாயம் தீர்க்கிற பரலோக தகப்பனே உன்னோடு கூட இருக்கிறார். இயேசு கிறிஸ்து உன்னோடு கூட இருக்கிறார். 1000-10,000 தேவதூதர்கள் இருக்கிறார்கள். உனக்கு பரிசுத்த அந்த சர்வ சங்கமாகிய சபையில் பெயர் எழுதப்பட்டிருக்கிறது. அந்த காரியங்கள் அது நீ சேர்க்கப்பட்டாயிற்று என்கிற காரியங்கள் எல்லாம் நம்மை தைரியப்படுத்தக்கூடியதாக இருக்கிறது. பேசுகிறவர்களுக்கு நீங்கள் செவி கொடுக்க மாட்டோம் என்று விலகாதபடிக்கு எச்சரிக்கையாருங்கள். அது மட்டும் போதையா, ஆண்டவர் பேசுகிறாரா, அதுக்கு கீழ்ப்படிஞ்சிருங்க, எதிர்த்து நிற்காதுங்க, விலகாதுங்கன்னு சொல்லி எச்சரிக்கிறார். ஏனெனில் பூமியிலே பேசினவருக்கு செவி கொடுக்க மாட்டோம் என்று விலகினவர்கள் தப்பி போகாமல் இருக்க, அதாவது பழைய உடன்படிக்கையை சொல்லுகிறார். அவர்கள் எல்லாரும் கீழ்ப்படியாமல் போனாங்கன்னா அழிக்கப்பட்டாங்களே, தண்டனை நிறைவேற்றப்பட்டதை, பரலோகத்திலிருந்து பேசுகிறவரை நாம் விட்டு விலகினால் எப்படி தப்பித்துக் கொள்வோம்? இன்றைக்கு நமக்கென்று பரிசுத்த ஆவியானவரை தந்து சகல சத்தியத்திற்குள்ளும் நம்மை நடத்தி பரிசுத்த அலங்காரத்தை நம்முடைய வாழ்க்கையில் ஏற்படுத்துகிறதற்கு பரலோக தேவனுடைய சத்தத்தை நம்முடைய உள்ளத்தில் துணிக்க பண்ணுகிற ஆண்டவருக்கு நம்ம கீழ்ப்படியாமல் போனோம்னா தண்டனைக்கு எப்படி தப்பித்துக் கொள்வோம் என்று கேட்கிறார். இன்றைக்கு தேவன்தாமே சாட்சி கொடுத்த ஒரு சுவிசேஷம், இயேசுவினால் அறிவிக்கப்பட்ட ஒரு சுவிசேஷம், அவரிடத்தில் கேள்விப்பட்டவர்களாலே நமக்கு சொல்லப்படுகிற அந்த சுவிசேஷம், அதை நம்ம அசட்டையாக எடுத்துக்கொள்ளக்கூடாது என்று சொல்லி இங்கே எழுதுகிறதை பார்க்கிறோம். அவருடைய சத்தம் அப்பொழுது பூமியை அசைய பண்ணிற்று. புதிய உடன்படிக்கையை கொடுக்கும் பொழுது பூமி அசைந்தாயிற்று. இன்னும் ஒரு தரம் நான் பூமியை மாத்திரமல்ல வானத்தையும் அசைய பண்ணுவேன் இப்பொழுது என்று இப்பொழுது வாக்குத்தத்தம் செய்திருக்கிறார். இன்னும் ஒரு தரம் என்கிற சொல்லானது அசையாதவைகள் நிலைக்கத்தக்கதாக, அசைவுள்ளவைகள் உண்மையாக்கப்பட்டவைகள் போல் மாறிப்போம் என்பதை குறிக்கிறது. அதாவது நம்ம நினைக்கிறோம் இவையெல்லாம் எங்கே அசைய போகுதுங்க, காண்கிறவைகள் அது அநித்தியமானவைகள், காணாதவைகளோ நித்தியமானவைகள் என்கிறதை ஆண்டவர் சொல்கிறார். இன்றைக்கு மனிதன் எத்தனையோ ஆண்டு காலம் இங்கே வாழ்கிறது போல நினைத்து கொண்டு பூமியிலேயே தன்னுடைய சாம்ராஜ்யத்தை நிறுவுகிறதற்காக போராடுகிறான், பிரயாசப்படுகிறான், ஓடி ஓடி உழைக்கிறான், திரைக்கடல் ஓடியும் திரவியம் தேடு என்று சொல்லி அலைகிறான், பணம்னு சொல்லி பேராசை பிடித்தவனாக இங்கே எல்லாவற்றையும் சாதிக்க நினைக்கிறது போல நினைக்கிறான். ஒன்றே ஒன்று தெரிந்து கொள்ள வேண்டும், இந்த உலகத்தில் மனிதன் வரும்பொழுது ஒன்றையும் கொண்டு வந்ததில்லை. அவனுடைய பாக்கியம் என்ன, இங்கிருந்து போகும்போது ஒன்றையும் கொண்டு போக முடியாது. ஆகவே ஆதலால் அசைவில்லாத ராஜ்யத்தை பெறுகிறவர்களாகிய நாம் பயத்தோடும் பக்தியோடும் தேவனுக்கு பிரியமாய் ஆராதனை செய்யும்படி கிருபையை பற்றி கொள்ள கடவோம். நம்மெல்லாம் கிருபையில் அழைக்கப்பட்டிருக்கோம். எவ்வளோ ஞானவான்கள் இருக்கிறாங்க, ஆனால் சிலுவையை பற்றிய உபதேசம் கெட்டு போகிறவங்களுக்கு பைத்தியமாக இருக்குது. ரட்சிக்கப்படுகிற நமக்கும் அது தேவ பலனாக இருக்கிறது. நம்ம எவ்வளோ கிருபையினால் ஆண்டவரை அறிந்து கொண்டோம், அந்த மீட்பின் திட்டத்தை விசுவாசித்து அவருடைய இரத்தத்தினால் கழுவப்பட்டு புதிய உடன்படிக்கையின் விசுவாசிகளாக நாம் மாற்றப்பட்டிருக்கிறோமே, எவ்வளோ பெரிய பாக்கியம். அசைவில்லாத ராஜ்யத்தை பெறப்போகிறோம், நித்திய காலமாய் பரலோக வாழ்க்கை வாழப்போகிறோம். இந்த பூமிக்குரிய கூடாரம் அது அசைக்கப்பட போகிறது, அழிந்து போக போகிறது. வானமும் பூமியும் ஒளிந்து போகும், என்னுடைய வார்த்தைகளோ ஒளிந்து போவதில்லை என்று சொன்னார். அந்த வார்த்தையை இறுக பிடித்து கொண்டிருக்கிற நாம் கிருபையை பற்றி கொண்டிருப்போம் என்று இங்கே எபிரேயன் எச்சரித்து முடிக்கிறார். நம்முடைய தேவன் பட்சிக்கிற அக்கினியாக இருக்கிறாரே. தேவனிடத்தில் தயவு இருக்குதுயா, ஆனால் அவரிடத்தில் கண்டிப்பும் இருக்கிறது. இன்றைக்கி இந்த உலகத்தில் நமக்கு பேசப்படுகிற சத்தத்துக்கு செவி கொடுக்கலன்னு சொன்னால், வேண்டான்னு புறக்கணித்து தள்ளினோன்னு சொன்னால், மனம் திரும்புகள் பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று சொல்ல கேட்கிறதற்கு வேண்டான்னு சொன்னால், நரகத்தில் இதை கேட்க விரும்ப வேண்டியது இருக்கும். ஆனால் நரகத்தில் இந்த சத்தம் துணிக்கப்படவும் செய்யாது. அங்கே நரக தண்டனை கொடுக்கப்பட்ட பின்பு அங்கே இரக்கம் பாராட்டுதல் இருக்கவே இருக்காது, அன்பு கூறுதல் இருக்கவே இருக்காது. இந்த பூமியில் அன்பு கூர்ந்து நம்மை அவர் சிட்சிக்கும் பொழுது, அவர் நம்மை ஒரு சாட்டையடி போன்ற பிரச்சனைகள் நம்முடைய வாழ்க்கையில் வந்து நம்மை திருத்தும் பொழுது, அவருக்கு நாம்
இடம் கொடுத்து அந்த திருத்துதலுக்கு நம்மை அர்ப்பணித்து நாம் திருந்தி ஆண்டவருடைய சத்தத்துக்கு செவி கொடுத்து வாழ்ந்தோம் என்று சொன்னால் அசைவில்லாத ராஜ்யத்தை பெறுவோம். நாம் வாழ்கிற இந்த பூமி அசைக்கப்பட போகிறது. இன்னும் ஒரு விசை என்கும் பொழுது வானத்தையும் பூமியையும் சத்துவங்களையும் அசைக்கிற ஒரு ஆண்டவர் நம்மை நிச்சயமாக அந்த அசைவிற்கு முன்பாக மத்திய ஆகாயத்தில் தோன்றி கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் அவர் மேகத்திலிருந்து இறங்கி வரும்பொழுது ஆகாயத்தில் நாம் எடுத்துக்கொள்ளப்பட்டு என்றென்றைக்கும் அவரோடு கூட இருப்போம். அப்படிப்பட்ட பாக்கியத்துக்காக அவருடைய சத்தத்துக்கு செவி கொடுத்து வாழ்வோம். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.